ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம், திரிபுரா தேவி வித்மஹே காமேஸ்வரி தீமஹி தன்னோ க்ளின்னே பிரச்சோதயாத். இன்றைய பாடல், ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஜானகி ஜீவன ராம். ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஜானகி ஜீவன ராம். பதித பாவன ராம ஹரே ஜெய ராഘவ சுந்தர ராம். பதித பாவன ராம ஹரே ஜெய ராഘவ சுந்தர ராம். தீனோதரணா ராம ஹரே ஜெய மாருதி சேவித ராம். தீனோதரணா ராம ஹரே ஜெய மாருதி சேவித ராம். ஜய ஜய ராம் ஜய ரகு ராம் ஜானகி ஜீவன ராம். ஜய ஜய ராம் ஜய ரகு ராம் ஜானகி ஜீவன ராம். ஜானகி ஜீவன ராம். ஜானகி ஜீவன ராம். இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, மூளையை உபயோகிக்க வேண்டும். ஒரு காட்டுல அந்த காட்டோட ராஜா சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டு வந்துச்சு. கொஞ்ச நாளாவே எந்த மிருகங்களுமே அந்த சிங்கத்தோட கண்ணில் படவே இல்லை. சிங்கத்தோட கண்ணில் பட்டாதானே வேட்டையாட முடியும். சிங்கத்தோட வாசனை வந்தாலே மிருகங்கள் ஓடி போயிடுறாங்க. சிங்கம் நரியை கூப்பிட்டு, நரி, எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுச்சு. நரியும், காட்டோட ராஜாவே உதவி கேட்கும்போது நம்ம உதவி செஞ்சா நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க ராஜா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. சிங்கம் சொல்லுச்சு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு கழுதையை சாப்பிடணும்னு ஆசை, எங்கிருந்தாவது ஒரு கழுதையை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லுது. நரியும் கழுதையை தேடி காட்டை சுத்தி போச்சு. ஒரு நாள் ஒரு கழுதையும் கிடைச்சது. அந்த நரி அந்த கழுதை கிட்ட போயிட்டு, கழுதை உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரப்போறேன் அப்படின்னு சொல்லுது. கழுதையும், எனக்கு என்ன வாய்ப்பு தரப்போற அப்படின்னு கேட்கும்போது நரி சொல்லிச்சு, இந்த காட்டோட ராஜா சிங்கம் தன்னோட பொறுப்பை வேற ஏதாவது மிருகத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. நீ வந்தா உன்கிட்டயே இந்த காட்டோட பொறுப்பை கொடுத்துட்டு அந்த சிங்கம் ஓய்வு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு கழுதை, என்ன நரி சொல்ற, எந்த காட்டோட ராஜாவாவது தன்னோட பதவியை இன்னொருத்தர் கொடுப்பாங்களா? அதுவும் நான் கழுதை, எனக்கு போய் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது நரி சொல்லுச்சு, இல்ல, அந்த ராஜா சிங்கம் ரொம்ப நல்ல சிங்கம், வேலை பார்த்து களைச்சி போய் இனிமேல தன்னோட குடும்பத்தோட செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பொறுப்பை ஒரு கழுதைகிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கு. நீ வா, உன்னை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுது. கழுதையும் அந்த நரி சொல்றத நம்பி நரியோடவே சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போகுது. சிங்கம் கழுதையை பார்த்த உடனே வேட்டையாடுறதுக்காக வேகமா வந்துச்சு. கழுதை பயந்து ஓடும்போது சிங்கம் தன்னோட நெகத்தால கழுதையோட காதை பிடிச்சி இழுத்துச்சு. காது கையோட வந்துருச்சு. கழுதை உயிர் தப்பிச்சு ஓடியே போயிடுச்சு. மறுபடியும் நரி கழுதை கிட்ட போயிட்டு, கழுதை, ஏன் வந்துட்ட அப்படின்னு கேட்கும்போது, என்ன விளையாடுறியா நரி, அந்த சிங்கம் என்னை வேட்டையாட வந்துச்சு, காது போயிடுச்சேன்னு நானே வருத்தத்தில் இருக்கேன், நீ என்னடானா ஏன் ஓடி வந்துட்டேன்னு கேட்குற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி சொல்லிச்சு, உனக்கு இன்னும் புரியவே இல்லை கழுதை, அந்த சிங்கம் உன்னோட காதை எதுக்கு பிச்சு எடுத்தது அப்படின்னா, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது கிரீடம் உன் தலையில உட்காரணும்ல, இந்த காதுகள் அதுக்கு தொந்தரவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை பிச்சு எடுத்துச்சு. நீ ஏன் பயந்து ஓடி வந்த, உன்னை மறுபடியும் கூட்டிட்டு வர சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுச்சு. கழுதையும் நரிய நம்பி மறுபடியும் சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போச்சு.
சிங்கம் கழுதையை பார்த்த உடனே வேட்டையாடுறதுக்கு ஓடி வந்து கழுதையோட வாலை கடிச்சு எடுத்துருச்சு. கழுதை மறுபடியும் உயிர் தப்பிச்சது அப்படின்னு ஓடியே போயிடுச்சு. சிங்கம் நரி கிட்ட, நரி நான் வேட்டையாடி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் என்னால் முடியல, அடுத்த தடவை கண்டிப்பாக கழுதையை வேட்டையாடிடுறேன், எப்படியாவது அந்த கழுதையை மறுபடியும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. நரியும் தலையில் அடிச்சுக்கிட்டு மறுபடியும் கூப்பிட்டா அந்த கழுதை வருமா, சரி நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி கழுதைக்கிட்ட போச்சு. கழுதைக்கிட்ட, ஏன் மறுபடியும் ஓடி வந்த, சிம்மாசனத்தில் உட்காந்து தானே பட்டாபிஷேகம் பண்ணணும், இந்த வாளோட நீ சிம்மாசனத்தில் உட்காருவ, அதுக்காக தான் உன் வாளை பிச்சு எடுத்துச்சு, அதுக்காக பயந்து ஓடி வந்துட்டியே, நீ வா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டுச்சு. கழுதையும் நரியை நம்பி மறுபடியும் சிங்கத்துக்கிட்ட போச்சு. சிங்கம் இந்த தடவை கழுதையை வேட்டையாடி கழுதையை கொன்னுடுச்சு. கழுதை செத்ததுக்கு அப்புறமா சிங்கம் நரி கிட்ட, நரி நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ணு, கழுதையை பார்ட்டாக பிரித்து அதோட உடம்புல இருக்கிற எல்லா பகுதியும் தனித்தனியாக எடுத்துட்டு வந்து வெய் அப்படின்னு சொல்லிச்சு. நரியும் கழுதையை பார்ட்டாக பிரிச்சது. நரிக்கு பயங்கர பசி. ஆனால் சிங்கம் இருக்கிற பசியில் இந்த கழுதையோட இறைச்சியில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க போகிறதில்ல அப்படின்னு நரிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நரி என்ன பண்ணுச்சுன்னா இந்த கழுதையோட மூளையை சாப்பிட்டுருச்சு. மிச்சம் இருக்கிற பகுதி எல்லாத்தையும் சிங்கத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் வச்சது. சிங்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன நரி, மூளை எங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி, ராஜா அந்த கழுதைக்கு மூளையே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. என்ன வளர்ற, அது எப்படி மூளை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சிங்கம் கேட்கும்போது நரி சொல்லிச்சு, ஏன் ராஜா, நான் தடவை கழுதையை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் காது எடுத்துட்டீங்க, அடுத்த தடவை மறுபடியும் அதை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் வால் எடுத்துட்டீங்க, 3வது தடவை கூப்பிடும் போதும் சரி நான் ராஜாவாகிறேன் அப்படின்ற நினப்பில் கழுதை வந்துச்சே, அதிலிருந்தே உங்களுக்கு தெரியலையா கழுதைக்கு மூளையே இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நரி தப்பிச்சிருச்சு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மூளை இருக்கிறது முக்கியம் இல்லை, அதை எங்கே உபயோகப்படுத்தணுமோ அங்கே உபயோகப்படுத்தணும். அந்த கழுதை தடவை ஏமாந்தது பரவாயில்ல, 2வது தடவை ஏமாந்தது கூட பரவாயில்ல, 3வது தடவையும் ஏமாறலாமா? உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை மூளையை உபயோகிக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.